வணக்கம். இந்த நேந்திரன் தோட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி அத்தானி பாலு அவங்களுடையது. 3 மாதம் வயதாகிறது. ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் நம்ம ஒரு 3.5 ஆண்டு காலமாக இந்த தோட்டங்களுக்கு நம்ம நேந்திரன், கதிலி மற்றும் செவ்வாழை தோட்டங்களுக்கு உரங்கள் கொடுத்துட்ருந்தோம். இப்போது இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு, வெட்டானதுக்கப்புறம் அழிச்சிட்டு புதுசாக நடவு பண்ணியிருக்காங்க. இதில் நேந்திரன் வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம நடவு பண்ணும்போது நிறைய பேர் கன்று மருந்தில் நனைச்சி போட்டிருப்பாங்க. அல்லது 25 நாள் 30 நாள் கழித்து நம்ம வேர் மருந்து அப்படின்னு கொடுப்போம். அந்த வேர் மருந்து அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டோம்னா, பொதுவாக நம்ம வேறு தோட்டங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம் அல்லது நம்ம தோட்டங்களே இடைக்கன்று எடுத்து போடுறோம், கன்று தோண்டி எடுத்து போடுறோம் அப்படின்னா கட்டாயம் அதில் இருக்கிற இந்த கத்தி வெட்டுறோம், தோண்டி எடுக்கும்போது கடப்பாறையில் அந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஃபங்கல் வைரல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நனைச்சி போடுறது ஒரு சிலர் பண்ணக்கூடியது. ஆனால் நனைச்சி போடுறதை காட்டிலும் நடவு பண்ணி ஒரு 25 to 30 நாளுக்கு இடையில் நம்ம ஊற்றி விட்டோம்னா அந்த வேரில் இருக்கக்கூடிய ஃபங்கல் வைரல் ரிமூவ் ஆகிக்கும். அது கூட ஹியூமிக்கும் சேர்ந்து ஊற்றும்போது வேர் வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 25-30 நாள் ஆகும்போது தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேர் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 35 to 40 நாள் டைமில் பிமேக்ஸ் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய லிக்யூட், அது கூட அமினோ பல்விக் ஹியூமிக் கலந்த லிக்யூட் காம்பினேஷன் இருக்குது. அது கலந்து ஊற்றுவோம். நியூட்ரி பனானாங்கிற ஒரு சீவீட் பவுடர் இதெல்லாமே கலந்து கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மண் நனைக்கும் போது பொட்டாஸ், டிஏபி 20-20 அந்த மாதிரி அந்த ஏரியாவில் அவங்க வழக்கமாக என்ன கொடுக்குறாங்களோ அதில் ஒரு 30 to 40% கொடுத்துட்டு நம்ம சீவீட் அமினோ கலந்த கிரானுல் அது கூட சேர்ந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம வாழை ஒரு உரம் வச்சு பட்டம் கட்டி உரம் வச்சு ஒரு 45 நாள் கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா நம்ம பனானா மேக்ஸ், என்பிகே ஜெல் இந்த மாதிரி பல வடிவிலான உரங்கள் நம்ம நேரடியாக தோட்டத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் இந்த இலைப்புள்ளி அந்த மாதிரி வருதுன்னா நம்ம அட்வான்ஸாக பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி இலைப்புள்ளி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு சில 2 இலை 3 இலை போனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறது சிரமம். இலைப்புள்ளிக்கு ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம ஆரம்ப நிலையில் ஸ்ப்ரே பண்ணோம்னா கட்டாயம் தவிர்த்துக்க முடியும். இதுக்கு பார்த்தோம்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மேல்மட்டைக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தலை. எப்பவுமே இலைப்புள்ளிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னா ஒரு 15 நாள் to 20 நாள் கேப்பில் 2 முறை ஸ்ப்ரே பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஃபங்கல் வைரல் முழுமையாக அரெஸ்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. அந்த மருந்து அடிக்கிறவங்கள பொறுத்து ஒரு சில இடங்களில் நிறைய அடிப்பாங்க, ஒரு சில இடங்களில் பரவாமல் இருக்கும். அந்த மாதிரி காரணங்களால் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப ஒரு 25 to 30 நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு முறை அடித்ததுலேருந்து 25 to 30 நாளைக்கு இடையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த ஃபங்கல் வைரல் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ண முடியும்.